அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக எங்களுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது வீட்டு உபயோகப் பொருளான சிலிண்டர் விலையை 50 ரூபாய் ஏற்றியுள்ளது மத்திய RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு. இதற்கு நாம் நேற்றே சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தோம். அது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. வரலாறு காணாத அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பொழுதிலும் பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை. மாறாக வீட்டில் உபயோகப்படுத்தும் கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 50 விலை ஏற்றியுள்ளது RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதாவது மக்களுடைய வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களின் வயிறு எரிய வேண்டுமா என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். ஏனென்றால் மக்கள் உண்ணும் உணவை அந்த RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசுதான் முடிவு செய்கிறது. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்றால், தொடர்ந்து இது போன்ற விலையை ஏற்றிக்கொண்டே சென்றால் மக்கள் எப்படி சிலிண்டர் வாங்கி உணவு தயாரிக்க முடியும் என்பதை மக்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆள்பவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் மத்திய அரசை மட்டும் குறை கூறவில்லை. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி எண் 503 கேஸ் சிலிண்டர் விலை மானியமாக ரூபாய் 100 வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசு ரூபாய் 100 மானியமாக வழங்கியுள்ளதா என்பதை மக்களாகிய நீங்களும் ஆளுகின்ற திமுக அரசும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். மேலும் தொடர்ந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாமல் விலைவாசி உயர்வை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருக்கும் மத்தியில் ஆளும் RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், தொடர்ந்து நாம் பலமுறை கூறியுள்ளதை போல் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று கூறுவார்கள். அதேபோல மக்கள் தற்பொழுது விழித்துக் கொண்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வருங்காலங்களில் பாரதிய ஜனதா அரசை இந்த நாட்டை விட்டு வீட்டுக்கு மக்கள் அனுப்புவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்புக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.